பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம் அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம் உயர்ந்து நிற்கணும் அன்பால் உலகம் வணங்கணும் பண்பால் கோபுரம் மனமே கோபுரம் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும் கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும் கோபுரம் மனமே கோபுரம் கோபுரம் குடும்பம் கோபுரம் பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம் அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம் பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம் அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம் அன்பால் உலகம் வணங்கணும் பண்பால் சார் இருக்காருங்களா? இல்லைங்க, நீங்க யாரு? நானா? என்ன கேட்ட? நீங்க யாருன்னு கேட்டேன். உங்க அப்பாவுக்கு தெரியும். எங்க அப்பா வந்து கேட்டா யார் பேசுனதுன்னு சொல்ல இல்லையா, அதுக்காக உங்க பேரை கேட்டேன். அப்ப சார் வீட்டுல இல்லையா? சரியா போச்சு. இத முதல்ல சொல்லக்கூடாதா? எங்க போயிருக்காரு? சைட்டுக்கு போயிருக்காரு. என்னது, சைட் அடிக்க போயிருக்காரா? இந்த வயசுலயா? ஹலோ, காது கேட்கலையா? இல்ல கேட்காம பண்ணட்டுமா? பாப்பா, நான் உனக்கு நெருங்கின சொந்தம், இப்படிதான் பேசுவேன். சரி, மூர்த்தி சார் சம்சாரம் வீட்டுல இருக்கிறாங்களா? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. பாப்பா, நீ யாரு? அது நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி சரி, நீ போன்ல எல்லாம் சொல்ல வேண்டாம், நான் இப்ப நேர்ல வரேன், அப்ப சொல்லு. இடியட் ராஸ்கல், பேசுறவங்க போன் நம்பர் தெரியும், கால் ஐடி வேங்க பண்ண கேட்டா தானே? எங்க அப்பா கேட்டா டெலிபோன் ஆபீஸ் போனோம், ஏது கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பேசாம டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல எல்லா போனுக்கும் கால் ஐடியை கம்பல்சரி ஆக்கணும். அந்த ராஸ்கல் திரும்பி போன் பண்ணாலும் பண்ணுவான்.
பின்ன லெட்டர் போட்டா வருவாங்க. ஆமா அப்பா இல்ல? இல்ல. அம்மா? அம்மாவும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு? ஆமா, உன்னை சைட் அடிக்கிறதுக்கு நீ பெரிய ஐஸ்வர்யா ராய் இல்ல மனுஷா போயிடல பாரு. சாதாரண படிக்கிற ஃபிகர். என்னடா முறை பையன் வந்திருக்கானே, நாகரிகமா பேசிட்டு இருக்கானே, அவனை உட்கார வச்சு என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கறத விட்டுட்டு எதுக்கு வந்த, ஏன் வந்தேன் டீச்சர் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஆமா, புக்கெல்லாம் பக்கத்துல வச்சுக்க. என்ன படிச்சுட்டு இருந்தியா? ஆமா. இந்த பாரு அப்படி எப்ப பார்த்தாலும் படிச்சா படிப்பு மண்டலே ஏறாது. என்னையே உதாரணமா எடுத்துக்கோ. எப்ப பார்த்தாலும் படிச்சுதான் படிப்பே ஏறல. அப்பப்ப படிக்கணும். ஏய் அபி, நீ படிச்ச பொண்ணு தானே? போன் கீழே எடுத்து வச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்க கூடாதா? போன் வந்தா என்ன செய்வ? வர வேணாம் தான். ஏன்? இப்பதான் ஒருத்தன் போன் பண்ணான். உனக்கு இன்னொருத்த போன் பண்ணானா? எவன் அவன்? யாரும் தெரியல. போன்ல தான் பேசினா. அடுத்தது நேர்லயே வந்துருவான் பாரு. ஆமா, என்ன சொன்னான்? அப்பாவை கேட்டான், அம்மாவை கேட்டான், அப்பா எங்க போயிருக்காருன்னு கேட்டான். அப்பா சைட்டுக்கு போயிருப்பாரு நீ சொல்லியிருப்ப. ஆனா இந்த வயசுல யார சைட் எடுக்க போயிருக்காருன்னு அவன் கேட்டிருப்பானே. இதெல்லாம் ஊழல தானா? ராஸ்கல். எப்படி என்னோட டேலண்ட்? என்ன பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒன்றும் பயப்படல. அப்போ பயந்தாம நடிச்சியா? முந்தான் லைட் இருக்குங்க. என்னது லைட் தான்? நம்மளுக்கு விட்டியா? அந்த வட்டி பட்டியா இருக்குவா? அதான் இந்த விளக்கேத்த அடுப்பு பத்த யூஸ் பண்ணுங்க. அதான். இப்ப எதுக்கு வத்தி பட்டி? வத்தி ஏத்த எதுக்கு? அதான்ப்பா வெள்ளவத்தி சிகரெட். போயிடா. ஐயோ அதெல்லாம் முடியாது. எங்க அப்பா வந்துருவாரு. நீ வேணா வெளியில போய் குடிச்சுக்கோ. அப்பா சைட்ல இருக்காரு. வரத்துக்கு 2 hour ஆகும். அதுக்குள்ள ஸ்மோக்லாம் போயிடும். வேணா ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். போய் எடுத்தா. இல்ல இல்ல என்னால முடியாது. எடுத்தான்னு சொல்றேன். போடி. ஐயா மூஞ்சி பாரு. எக்ஸாம் இருக்கு. நாளைக்கு எக்ஸாம்க்கு இப்ப படிச்சுதான் பாஸ் பண்ண போறியா? ஏற்கனவே படிச்சிருக்கணும். அதெல்லாம் இல்ல. அப்பா எப்ப வருவாருன்னு தெரியல. அது வேற ஒண்ணு. இதுதான் நல்ல ஆபீஸ் போறவங்களோட பொண்ணா பார்த்து சைட் அடிக்கணும். 9:30 to 5:30 ஃபிக்ஸ்ட் டைம். நல்ல டைம் கிடைக்கும். எங்க ட்ரை பண்ணி பாப்போம். ஐயோ அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு. இது ஒன்னாலதான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் கொண்டு போட்டுவாரு. என்ன ஒன்னாலதான். வணக்கம். என் சொந்த ஊர் செய்யாறு, ஆரணி போலூர். இவ்வளவு ஊருமா? இல்லங்க, அதையும் தாண்டி கலசப்பாக்கம். அத முதல்ல சொல்லிக்கலாமே. இல்லங்க, கலசப்பாக்கம் எந்த ஊர் பக்கத்துல இருக்குன்னு கேட்பாங்க. அதான். நல்ல விவரமான ஆளுதான். ஆமாங்க, விவரமான ஆள் தான். அதான் பக்கத்து வீட்டை வாடகை கேட்கலான்னு வந்தேன். அந்த வீட்டுல தண்ணி வசதினா எப்படின்னு உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அதான். அங்க தண்ணி வருதா இல்லையான்னு ஏன் இங்க வந்து கேக்குற?
அந்த வீட்டுல 24 மணி நேரம் தண்ணி வரும். இது என் மாமி வீடியா? அந்த ஆள் பெரிய டார்ச்சர் பார்ட்டி பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் போட்டு நச்சுட்டு இருப்பான். அந்த வீடை பார்க்கறதுக்கு பதிலா வேற வீடை பாருயா. ரொம்ப தேங்க்ஸுங்க. இதாங்க பட்டணத்து ஆளுங்கிறது. பக்கத்து வீட்டை பத்தி புட்டு புட்டு வைக்கிறீங்க. வரேங்க. அருண், இது எங்க அப்பா பத்தி மரியாதை இல்லாம பேசுற. ஆமா, அந்த ஆளுக்கு என்ன மரியாதை? உனக்கே மரியாதை கொடுக்க கூடாது. பொண்ணா பிறந்துட்டியா, அதான் உனக்கு மரியாதை. இதே நீ பையனை பிறந்த உனக்கும் மரியாதை கட்டு. சரி சரி, நீ பரப்பிடு, எங்க அப்பா வர நேரம். ஓ, தந்தை பாசமோ? வந்தது வேஸ்டா போச்சு. ஹலோ ரவி, வா 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 வா. என்ன அந்த பக்கம் ஆளையே காணோம்? வேலை இருந்ததுன்னு சொன்னா திட்டுவீங்க, அதனால வேண்டாம். ஓகே, டேக் யூர் சைட். இருக்கட்டும் அங்கிள். என்னப்பா உட்கார முடியாத அளவுக்கு அவ்வளவு வேலையா? இல்ல அங்கிள், ஆனந்த் பார்க்கலான்னு வந்தேன். எங்கேயாவது வெளில போயிருக்கானா? தெரியலையப்பா. ஆமா, அவனை மொபைல்ல ட்ரை பண்ணியா? ட்ரை பண்ண, கிடைக்கவே இல்லை. ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, மேட்ரு அர்ஜென்டா இருந்தா என்கிட்ட சொல்லு. சொல்ல வேண்டாம், இது அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதும். அப்படியா? என்னப்பா அது? காமராஜர் மெமோரியல் ஹால்ல ஜோடி பொருத்த நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கு 2 டிக்கெட் கிடைச்சது. நானும் ஆனந்தும் போலாம்னு நினைச்சோம். நானும் ஆனந்து போறதை விட ஆனந்தோட ஒய்ஃபும் போனா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஜோடி பொருத்த நிகழ்ச்சிக்கு இந்த புது ஜோடிகள் போனா ரொம்ப பொருத்தமா இருக்கும். கண்டிப்பா அவங்கள போக சொல்லுங்க அங்கிள். கண்டிப்பா போக சொல்றேன்ப்பா. ஆமா, நீ ஏன் பறக்கிற? ஆபீஸ்ல அவ்வளவு வேலையா? வேலை செய்யறதை விட வேலையை காப்பாத்திக்கிற ஓடுறேன் அங்கிள். என்னப்பா சொல்ற? பார்ட்னர்ஷிப் நடத்துற கம்பெனில வேலை செய்யக்கூடாது அங்கிள். ஏன்பா? பார்ட்னர்ஸுக்கு பிடிச்சவங்கள வேலைக்கு வச்சுக்கிறாங்க. இதுல எந்த பார்ட்னருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால டயத்துக்கு போய் ஆபீஸ்ல உட்காந்துடுறேன். மாசத்துக்கு 4 ஸ்டாஃப வேலை விட்டு தூக்கிடுறாங்க. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இருக்கு, லேபர் கோர்ட்டுக்கு போலாமே. டென்னிஸ் கோர்ட்ல ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு ஆட்டத்துக்கு நடுவுல இவ்வளவு டைம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு கேஸுக்கு இவ்வளவு டைம் ஃபிக்ஸ் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். நாம இப்ப போடுற கேஸுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்பதான் தீர்ப்பு கிடைக்கும். அந்த விளையாட்டுக்கு நான் வரல அங்கிள். You're a naughty boy. நான் வரேன் அங்கிள். ஓகே, மறக்காம கொடுத்துருங்க. கொடுத்துறேன். பாய். காலம் ஒரு விசித்திரமானது. நம் மனசு சந்தோஷமாக இருந்தால் அதுவும் சந்தோஷமாக இருக்கும். நம் மனசு சோகத்தில் இருந்தால் காலம் நகர கூட கஷ்டப்படும். எதுக்குங்க? காமராஜர் ஹால்ல ஜோடி பொருத்தம் கான்டெஸ்ட் இருக்கா? அப்ப இன்விடேஷன் கொடுத்தாரு. நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டானு நம்ம கிளம்பலாம். இதோ ரெடி ஆயிடுறேன். வா ஆனந்த், வா. ப்ரோக்ராம் கிளம்பிட்டீங்களா? ஆமா. இங்க பாரு, வந்தனாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில போற. டேக் கேர். ஓகே. ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு முடியும்? ஒரு 9:30 10. அப்ப டின்னர் வீட்ல வந்து சாப்பிட்டுக்கிறேன். வீட்ல வந்து சாப்பிட போறியா? என்னடா இது? உன்ன மாதிரி யங் கப்புள்ஸுக்காகவே 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் திறந்து வச்சிருக்காங்க. இத பாரு, வந்தனாவுக்கு எங்க பிடிக்குமோ அங்க கூட்டிட்டு போய் வாங்கி கொடு. கேஷ் வச்சிருக்கியா? இருக்கு. இல்லனா வாங்கிடா. இருக்கு டாட். ஓகே, சரி போயிட்டு வா. மாமா,
லெஃப்ட் எடுத்துக்கோ. லெஃப்ட்ல போனா பீச் தான் வரும், ஆடிட்டோரியம் வராது. இல்ல பரவாயில்ல, இந்த லெஃப்ட் எடுத்துக்கோ. சரி. சாரி வந்தனா, இந்த ப்ரோக்ராம் இல்லை, வேற எந்த ப்ரோக்ராம் போகிறதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை. நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். இந்த ப்ரோக்ராம் போகணுங்கிறது என்னோட ஆசை இல்லை, எங்கள் அப்பாவோட ஆசை. இப்போ எனக்கு எதுவுமே ஆசை இல்லை. புதுசாக கல்யாணம் கொண்டாடி கூட்டிட்டு பார்க்கு, ஹோட்டல், பீச்சுன்னு கூட்டிட்டு போய் அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன பிடிக்க என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த சமயத்தில் இங்கே கூட்டிட்டு வந்து என்னதான் அவள் கூட இருந்தாலும் உங்கள் தனிமையில் இருக்க வைக்கிறதுக்கு நான் நினச்சிட்டேன். ஜஸ்ட் 2 hours, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். இன்னும் உனக்கு டைம் கில்லிங்காக தான் இருக்கும், ஆனால் இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல. நம்ம லேட்டாக போனதா அப்போ நம்ம ப்ரோக்ராம் போயிட்டு வந்தோம் நினைக்கிறேன். சரிங்களா? வீட்டுக்கு போனா அப்பா ப்ரோக்ராம் பத்தி கேட்பாரு, என்ன சொல்லுங்க. நாளைக்கு காலை எப்படியும் பேப்பர்ல ப்ரோக்ராம் பத்தி ரிவ்யூ வரும், அதை படிச்சுட்டு ஏதாவது சொல்லிக்கலாம். வெரி சாரி வந்தனா.